நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ரேஷன் கடை திடீரென மூடப்பட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் காத்திருந்து அவதிக்குள்ளாகினர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோவிந்த். கோவிந்த், இப்ப படப்பிடிப்புக்காக ரேஷன் கடை பூட்டப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்கள் என்ன? பூர்ணிமா, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே திரைப்படத்திற்காக அரசு நியாய விலைக் கடை தற்காலிகமாக மூடப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வந்த குடும்ப அட்டைதாரர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பார்த்தோம்னா, பள்ளிப்பாளையம் அடுத்து மேற்கு தொட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்ட ஒரு அரசு நியாய விலைக் கடையில் பார்த்தோம்னா இன்றைய ஒரு தனியார் திரைப்பட குழுவினர் படம் எடுப்பதற்காக வந்திருந்தனர். அந்த படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று கூறியதற்காக அந்த நியாய விலைக் கடை பணியாளர் கடையை பூட்டி விட்டு தற்காலிகமாக வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்காக குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் கடை வந்திருந்த நிலையில கடை பூட்டப்பட்டிருந்ததால் கடும் வெயிலில் சிரமத்திற்கு இடையே கடைக்கு வெளியே காத்திருக்க நேரிட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில அந்த படப்பிடிப்பு நிறைவந்த பின்னரே அந்த பணியாளர் கடையை திறந்து பொருட்களை கொடுத்திருக்காங்க. இந்த நியாய விலைக் கடை என்பது சாமானிய பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைக்காகவோ அது மட்டும்தான் உள்ளது. ஆனால் திரைப்பட படப்பிடிப்புகள் நடத்துவதற்காக இல்லை என பொதுமக்கள் கடும் கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் சேவைக்கு வழங்கும் அரசு அலுவலகங்கள் மற்றும் நியாய விலைக் கடைகள் மக்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு இடையூறாக விளைவிக்கும் வகையில் இது போன்ற நிகழ்வு நடத்துவது தேவையற்றது என கூறும் பொதுமக்கள் இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டுள்ளனர். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.